இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திரு வள்ளலார் அவர்களைப் பற்றி. வள்ளலார் என்றும் அழைக்கப்படும் ராமலிங்க அடிகள் ஒரு தமிழ் துறவி, கவிஞர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். அவரது ஆன்மீக போதனைகள் இரக்கத்தை மேம்படுத்துதல் மற்றும் சாதியற்ற மற்றும் வர்க்கமற்ற சமூகம் பற்றிய அவரது பார்வை ஆகியவற்றிற்காக புகழ் பெற்றவர். அவர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாயவாதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் மற்றும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் நிறுவனராவார். அவரது ஆரம்பகால வாழ்க்கை. அவர் அக்டோபர் 5, 1823 தமிழ்நாட்டின் சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள மருதூரில் பிறந்தார். இவரது குடும்பம் பக்தி கொண்ட சைவ குடும்பத்தின் 5வது குழந்தை. அவர் இளமையாக இருந்தபோது அவரது தந்தை இறந்துவிட்டார். அவரது தாயார் அவரை வளர்த்தார். ஆன்மீக நாட்டம். சிறு வயதிலிருந்தே ராமலிங்கர் ஆன்மீகத்திலும் சிவன் மீது பக்தியிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் ஒரு அற்புதமான கவிஞராக இருந்தார். சிறு வயதில் பக்தி பாடல்களை இயற்றினார். மேலும் அவரது தெய்வீக ஞானம் மற்றும் கவிதை திறனுக்காக விரைவில் அங்கீகாரம் பெற்றார். தத்துவம் மற்றும் போதனைகள். உலகளாவிய அன்பு மற்றும் இரக்கம். வள்ளலார் மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் உட்பட அனைத்து உயிரினங்களின் மீதும் கருணை காட்டினார். ஏழைகளுக்கும் பசித்தவர்களுக்கும் சேவை செய்வதே மிக உயர்ந்த வழிபாடாக அவர் நம்பினார். சாதி மற்றும் மத மரபுகளுக்கு எதிர்ப்பு. வள்ளலார் சாதி பாகுபாடுகளையும் சமத்துவமின்மையை நிலைநாட்டும் சடங்குகளையும் கடுமையாக எதிர்த்தார். வெளிப்புற சடங்குகள் அல்லது வேதங்களை கடைபிடிப்பதை விட அன்பு, சமத்துவம் மற்றும் தனக்குள்ளேயே தெய்வீகத்தை உணர்தல் ஆகியவற்றின் அடிப்படையிலான ஆன்மீக பாதையை அவர் ஆதரித்தார். ஆன்மீக அறிவொளிக்கு முக்கியத்துவம். அவரது போதனைகள் ஜீவ காருண்யம், உயிரினங்கள் மீது இரக்கம் மற்றும் அருட்பெரும் ஜோதி, அதாவது ஒளியின் உன்னத அருள் உணர்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது. வள்ளலார் சிலை வழிபாட்டை நிராகரித்து தெய்வீகத்தின் அடையாளமாக ஒளி வழிபாட்டை வலியுறுத்தினார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1867 தமிழ்நாட்டின் வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். சாதி, மதம் ஆகியவற்றை கடந்து ஒற்றுமை, இரக்கம் மற்றும் ஆன்மீக சமத்துவத்தை மேம்படுத்துவதற்காக சங்கம் அர்ப்பணிக்கப்பட்டது. சைவம். வள்ளலார் சைவ சமயத்தின் தீவிர ஆதரவாளர். அதை அகிம்சை மற்றும் கருணையுடன் இணைத்தார். முக்கிய பங்களிப்புகள். 1. இலக்கிய படைப்புகள். வள்ளலார் திருவருட்பா இயற்றினார். இது ஆன்மீக கவிதைகள் மற்றும் பாடல்களின் நினைவு சின்னமாகும். அவரது எழுத்துக்கள் பக்தி, இரக்கம் மற்றும் ஞானம் பெறுவதற்கான பாதையை வலியுறுத்துகின்றன. 2. சத்திய ஞான சபையை நிறுவுதல். வள்ளலார் 1872 வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவினார். சபாவில் சிலைகள் அல்லது மத சின்னங்கள் இல்லை. மாறாக தெய்வீக அருளையும் உலகளாவிய ஒளியையும் குறிக்கும் விளக்கு உள்ளது. 3. மனிதாபிமான பணி. வள்ளலார் தனது கருணை கொள்கையை உள்ளடக்கி ஏழை எளியோருக்கு உணவளிக்க வடலூரில் இலவச உணவு வழங்கும் மையத்தை நிறுவினார். மரபுகள். 1.
தமிழ் ஆன்மீகத்தின் மீதான தாக்கம். வள்ளலாரின் போதனைகள் தமிழ்நாட்டில் ஆன்மீக சீர்திருத்த இயக்கத்தை தூண்டியது. அன்பு, சமத்துவம் மற்றும் உலகளாவிய சகோதரத்துவத்தை மையமாக கொண்டது. அகிம்சை, சைவம், நேயம் ஆகியவற்றுக்கு அவர் அளித்த முக்கியத்துவம் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. 2. யுனிவர்சலிசத்தின் தொலைநோக்கு பார்வை. வள்ளலாரின் கருத்துக்கள் மதம், சாதி ஆகியவற்றை கடந்து அவரை ஆன்மீக பொது உடைமையின் தொலைநோக்கு பார்வையாளராக மாற்றியது. அனைத்து உயிரினங்களும் கருணையுடனும் கண்ணியத்துடனும் நடத்தப்படும் சமுதாயத்தை அவர் கற்பனை செய்தார். 3. ஏற்றம். வள்ளலார் ஆன்மீக விடுதலை பெற்றதாக நம்புகிறார். 1874 அவர் மேட்டுக்குப்பத்தில் உள்ள ஒரு அறையில் தன்னை பூட்டிக் கொண்டு மறைந்ததாக கூறப்படுகிறது. எந்த ஒரு உடலையும் விட்டுவிடவில்லை. இது அவரது திருந்திய அடையாளமாக உள்ளது. மரணம் ஜனவரி 30, 1874 வள்ளலார் சித்தியடைந்தார். அவரது உடல் எந்த தடயமும் இல்லாமல். முக்கியத்துவம். வள்ளலார் ஒரு துறவியாகவும் சீர்திருத்தவாதியாகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் போற்றப்படுகிறார். இரக்கம், சமத்துவம் மற்றும் உலகளாவிய அன்பு பற்றிய அவரது போதனைகள் மில்லியன் கணக்கானவர்களை ஊக்கப்படுத்துகின்றன. வடலூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் கொண்டாட்டங்கள், குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவின் போது உலகம் முழுவதும் இருந்து பக்தர்களை ஈர்க்கிறது. ராமலிங்க அடிகளின் உலகளாவிய அன்பு மற்றும் கருணை பற்றிய செய்தி பொருத்தமானதாக உள்ளது. பிளவுபட்ட உலகில் நல்லிணக்கத்தை மேம்படுத்துகிறது.